இன்னைக்கு ஏதாச்சும் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மோகனும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. சரி கடைக்கு போய் யோசிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் மோகனும் அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேங்க ஆப்பக்கூடல் வரைக்கும். சரி ஆப்பக்கூடல் எந்த கடையில நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, தம்பி பாய்ஸ் கடையில நல்லா இருக்குண்டா நம்ம அங்கேயே போயிடலாம்டான்னு சொல்லிட்டாரு மோகன. சரிங்கண்ணா அங்கேயே விட்டுருங்க வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா நாங்க பாய்ஸ் கடைக்கு வந்து போயிட்டேங்க. அதுக்கப்புறம் வண்டி அப்படியே ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி போட்டு சரிண்ணா வாண்ணா போய் சாப்பிடலாம்னு சொல்லி போட்டு அப்படியே கடைக்குள்ள என்டர் ஆயிட்டோமுங்க. என்டர் ஆனதுக்கப்புறம் அண்ணா கடையில சாப்பிட்றதுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேங்க. அண்ணன் இருந்துட்டு காளான் இருக்கு, அதுக்கப்புறம் மசால் பூரி இருக்கு, அது போக எக் ரைஸ் இருக்கு, பானிபூரி இருக்கு. தம்பி நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாப்ல. எக் ரைஸ் 2 பிளேட் குடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அண்ணனும் போய்ங்க முட்டையில உடைச்சு ஊத்தி அதுக்கப்புறம் இது முட்டைக்கோசு இதெல்லாமே போட்டு அப்படியே வணக்கறக்காரன் பண்ணிட்டாருங்க. வணக்கறதே போய்ங்க ஸ்டைலா வணக்கிட்டு இருந்தாரு. ஸ்பீடா போய் இங்க வந்து குயிக்கா ரைஸ் வந்து எங்களுக்கு வந்து போட்டு குடுத்துட்டாரு. பார்க்கறக்கே போய் இங்க வந்து சூப்பரா இருக்கே, எச்ச வேற ஊறுதே அப்படின்னு சொல்லி போட்டு சரி உள்ள போய் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். அண்ணா பிளேட்ல போட்டு எடுத்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போய் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணா அப்படியே பிளேட்ல ரைஸ் வச்சு அதுக்கு மேல ஆனியன் எல்லாம் கட் பண்ணி அப்படியே வச்சு எடுத்துட்டு வந்தாருங்க. அண்ணா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அண்ணன் டேபிள் வச்சுன்னு எடுத்து டேஸ்ட் பண்றக்கார மட்டுங்க. டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. நீங்க ஆப்புக்கோட்டையில வந்தீங்கன்னா மறக்காம இந்த கடையை விசிட் பண்ணாம போயிடாதீங்க. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் மோகனும் அப்படியே கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. பை பை.